இந்த ரோஸ் பிளான்ட்டில் சிகப்பு தளிர் வந்திருக்கு பாருங்கள். இது போல் சிகப்பு தளிர் வரணும் ரோஜா செடியிலன்னா எந்த ஃபெர்டிலைசர் கொடுத்திருந்தா இந்த அளவுக்கு நல்லா வளருது சிகப்பு தளிர் வந்துன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது இந்த ரோஜா செடி நான் பாட்டோடு தான் வாங்கியிருக்கிறேன். ரொம்ப நாள் ஆகுது வாங்கி. கொண்டு வந்த உடனே நடாமல் நம்ம தண்ணிக்கெல்லாம் பழக விட்டுட்டு தான் நீங்கள் எருவெல்லாம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தளிர்லாம் வந்ததுக்கப்புறம் தான் பாட்டு மாற்றணும். நம்ம கார்டன் கொண்டு ஒரு வாட்டி ரோஸ் பூ பூத்துது, சென்ட்டு பூ. இது நான் எரு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். எந்த எரு கொடுத்துருந்தேன்னா இதில் வாழைப்பழம் தோல் நான் பாருங்கள். மேலே எப்போவுமே ரோஜா செடியில் வாழைப்பழம் தோல் மேலே மண்ணில் புதைச்சி வச்சுடுவேன். நான் வெங்காயத்தோல் போடுவேன். அது போல் மட்டுமே போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நான் பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா கடுகு பவுட்ரு போட்டேன். நான் இந்த பிளான்ட்டுக்கு கடுகு பவுட்ரு போட்டவுடனே பாருங்கள் ரெட் கலர் தளிர் வந்திருக்கு. நல்ல மொட்டு கூட வரப்போது பாருங்கள். இங்கே அதாவது ஏற்கனவே ஒரு பிளான்ட்டு கூட காமிச்சிருக்கேன். நல்லா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி கூட கொடுத்துடலாம். எருவு வாங்கணுன்னு கூட ஒன்றும் இல்லை. காஸ்ட்லியாக இருக்குது. அந்த மாதிரி காஸ்ட்லியாக வாங்க தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரோஜா செடியில் நல்லா இது போல் சிகப்பு தளிர் வர வச்சு பெரிய பெரிய முட்டுக்களாக வர வச்சு பூக்கள் பூக்க வைக்கலாம் ரோஜா செடியில். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், வெங்காயம் தோல், கஞ்சி தண்ணி, தயிர் இது போல் நீங்கள் கலந்துட்டு அதிலே கூட கடுகு பவுட்ரு போட்டுட்டு கூட அந்த தண்ணி கொடுக்கலாம். இந்த பிளான்ட்டுக்கு அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கூட கொடுத்துருக்குறேன். நான் ஏற்கனவே நான் பாட்டில்ஸ்லாம் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். அது போலலாம் இந்த செடிக்கு நான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா எந்த எரு கொடுத்துருக்கேன்னு தெரிஞ்சால் நீங்களும் உங்கள் ரோஸ் பிளான்ட்டுக்கு பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த ரோஜா செடி சின்ன செடி தான் நான் வாங்கும்போது அங்கங்கே காஞ்சி போய் தான் இருந்தது. ஃபஸ்ட்டே வாங்கும்போது நான் அதெல்லாம் அப்படியே விட்டு இருக்கிறேன். கட் பண்ணணும் இனிமேல் தான். நீங்கள் கொஞ்சம் வளர்ந்த உடனே எப்போவுமே செடி மாற்றணும். புது செடி எல்லாமே கொண்டு வந்தால் இது போல் பாட்டில் கவர்ஸாக இருந்தால் கவரில் நீங்கள் எரு தண்ணி அதாவது கவுமேனூர்லாம் கலந்து மணல் கலந்து கவர்ஸ்குள்ளே கொட்டி வைக்கணும். அதாவது ஃபுல்லாக போட்டு வைக்கணும். அப்போ தான் செடிக்கு நல்லது. ஒரு 5 days கழிச்சு நீங்கள் கவர் செடி நட்டுடலாம். இது தொட்டியில் வாங்கினதுனால கப்பு தொட்டியில் நான் இதே போல் வச்சு வளர்க்குறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரெட் கலர் தளிர் வரும் ரோஸ் பிளான்ட்டில். இந்த வீடியோவில் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.